ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து காந்தாரி மிளகா இருக்குது இல்லைங்களா, அதில் வினிகரில் எப்படி வந்து ஊற வச்சு வைக்கிறது, பிக்கல் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கேரளாலேருந்து எடுத்துன்னு வந்தது. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்க. இது காந்தாரி மிளகா. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான இது மிளகா, க்ரீன் சில்லி. ரொம்ப காரம் இது வந்து சாப்பிட்டாக்கா நம்ம டெய்லி பொரியல் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம சேர்த்துக்கணுன்னாக்கா அந்த மாதிரி நம்மளுக்கு கொலஸ்ட்ராலு எல்லாமே எதுவுமே வராது. அப்புறமா ஃபேட்டு எல்லாம் கூட நல்லா இதாகும். ஃபேட் கூட நம்மளுக்கு கம்மியாகும், ஜாஸ்தி இருக்காது. இப்போ கொலஸ்ட்ராலில் தான் நம்மளுக்கு ஃபேட் எல்லாம் ஆகுது இல்லைங்களா, அந்த விதமான எல்லாமே கம்மியாக இருக்கும். இது நம்ம வினிகரில் சேர்த்து வச்சுக்கலாம். இது நம்ம கேரளாவில் இருக்கிற வீடு இருக்குது இல்லைங்களா, எங்கள் சிஸ்டர் வீடு இருக்குது கேரளாவில், அங்கே தோட்டத்துலேருந்து பிச்சிருந்தது. இது உங்களுக்கு பிச்சிருந்து காமிக்கல, ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாலவே அவங்க எல்லாமே செடியிலேருந்து பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இதுவும் பாருங்கள், இது கூட அங்கே தோட்டத்தில் இருக்கிற மாங்காய் தான். இந்த மாங்காயில் நான் பாதி எடுத்துகிட்டு டாலுக்கு பண்ணியிருந்தேன். மிச்சம் இது தோத்தாப்பொரியும் இருக்குது, இந்த மாதிரி புளிப்பு மாங்காய் இருக்குது ரெண்டும். இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் வீடியோ காமிக்கிறேன். இந்த மிளகா வந்து நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மிளகா நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இது இவ்வளோ நம்ம எதுனா பொரியல் எதுனா செய்கிற மாதிரி இருந்தாக்கா அதில் செஞ்சுக்கலாம். மிச்சம் இது எல்லா மிளகாவும் நம்ம ஒரு வினிகர் பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கலாம். எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டாக எடுத்து இப்போ வச்சுட்டாக்க ஒரே வாட்டி கெட்டுடும் இல்லைங்களா. இது விலை இப்போ வந்து எவ்வளோ தருங்களா, 400 rupees 1 kg. இது நார்மலாக கேரளாலேயே இது. இங்கே வந்து நான் நார்மலாகவே ரெஜினா ஸ்டோர்லலாம் இங்கே வாங்கியிருக்கிறேன். ஒரு 50 கிராமுக்கு வந்து 80 rupees இருக்குது. அந்த மாதிரி நான் இங்கேயே வாங்கியிருக்கிறேன். இந்த மிளகா ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு 5 நம்ம சாப்பிடும்போது சேர்த்துக்கணுனாக்கா, பொரியலில் இல்லாட்டி நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, பொரியலில் கொழும்புல இல்லை கட்டிக்கிறோம், பொரியலில் சேர்த்துக்கினா அவ்வளோ நல்ல பெனிஃபிட். நீங்கள் இது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், கூகுளில் இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கு அதில் தெரியும். இது நம்ம அப்படியே வச்சா கெட்டுடும். அதுக்கோசரம் நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம வினிகரு, தண்ணி, சால்ட்டு சேர்த்து வச்சோனாக்கா 1 மாதம் 2 மாதம் ஆனாக்கிற ஒன்றாகாது. அது எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிடும்போது நம்ம சேர்த்துக்கலாம், பிக்கல் மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டில் க்ளீனாக நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வினிகரோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். மெஜர்மெண்ட் காமிச்சிடும் எவ்வளோ இருக்குது வினிகர்ன்ட்டுன்னு. ஒயிட் வினிகர் தான் இது. பாருங்கள், ஒரு கப் அளவு இருக்குது. இது 1 கப். இதில் காமிச்சிடறேன் எம்எல் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிடறேன். 225 ml இருக்குது. இதில் சேர்த்துக்கலாம். சேம் மெஜர்மெண்ட்டில் தான் தண்ணி கூட வைக்கணும். உங்கள் எது கப்பில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மிளகா ஆல்ரெடி நான் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும், பஸ் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு பாதி வினிகர்னாக்கா ஒரு 225 mlனாக்கா அதுக்கு டபுளாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எதுனா நீங்கள் 1 கப்பு நீங்கள் வினிகர் எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் இல்லை, கல் உப்பு இருக்குது இல்லைங்களா, ஒரு 2 டீஸ்பூன் அளவு. ஃபுல்லாக 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், தேவைப்பட்டாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதே போல் பிக்கல் வந்து வினிகரில் அவங்க நிறைய டைப்புக்கு பண்ணி வைக்கிறாங்க கேரளா ஸ்டைலில். கேரட்டில் இருக்குது, குக்கும்பரில் இருக்குது, பைனாப்பிளில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, நிறையா டைப் வெரைட்டி ஆஃப் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கினாக்கா டெய்லி சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா தண்ணியில் நம்ம உப்பு சால்ட் ரெண்டும் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இருக்கிறது நம்ம இது எல்லாமே இந்த காம்போட தான் நம்ம சேர்க்கணும். இது எல்லாமே சில்லி இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, ஏன்னா இதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஃபுல்லாக ஒரு பச்சை மிளகாவாக எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே க்ரீன் சில்லிஸு எல்லாமே நம்ம பாருங்கள் எல்லாமே சேர்த்துக்கணும். இதில் டஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். கொஞ்சம் பழுத்து இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக இது ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். சால்ட்டு தண்ணி, சால்ட்டு, வினிகரு, வாட்டர் 3 நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1 மாதம் ஆகட்டும்.
இது வெயிலில் எடுத்து கொஞ்சம் நம்ம நேரம் வெயிலில் வைக்கலாம். ஒரு 1/2 hour 1 hour நல்லா வெயில் அடிக்குது இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம வெயிலில் இது எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு எப்போனா சாப்பிடும்போது தேவைப்பட்டாக்கா நீங்கள் 2-3 பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் ஊறணும். அதே போல் நீங்கள் சமையலில் பொரியலில் எதுனா சேர்க்கணுன்னா கூட இவ்வளோ ஒரு 4-5 இவ்வளோ சில்லி எடுத்துகிட்டு நம்ம பொரியலில் காய் சேர்க்கும் போது இவ்வளோ எடுத்து நீங்கள் கொஞ்சம் 6 பீஸ் எடுத்து பொரியலில் சேர்த்துக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம அப்படியே வெளியே வச்சாக்கா இது கெட்டுடும் இல்லைங்களா. இது ரொம்ப வெளில கூட ஜாஸ்தி இது இங்கே கிடைக்கிறது கூட இல்லை. இங்கே வேறு வீக்லி ஒன்ஸு தான், எவ்ரி ஃப்ரைடேயில் தான் இது லோடு அங்கேருந்து கேரளாலேருந்து வருது, இது கிடைக்குது. அதுக்கோசரம் இது நிறையா நம்ம வாங்கி வச்சுக்கணுன்னாக்கா இப்படி நல்லா நம்ம சேர்த்துக்கலாம், நல்லா சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், சாப்பிட்லாம். ரொம்ப பெனிஃபிட் இது நான் இதே போல் நீங்கள் டெய்லி சாப்பாடு கூட வேணும்னா நீங்கள் அப்படியே பச்சையாக கூட எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் 1 monthல் இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்ப நல்லா மெதுவாக சாஃப்ட் ஆகிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம மூடிட்டு வெளியே வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கீழே தண்ணி இருக்குது பாருங்கள், மேலே தான் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வினிகர் தண்ணியில் கீழே வந்துடும். அது ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். சும்மா ஃபுல்லாக இது மேலே கீழே ப்ரெஸ் பண்ணி விட்டாக்கா, மிக்ஸ் பண்ணி விட்டா ஃபுல்லாக அது நல்லா இதாகிடும். இப்போ இதே போல் நம்ம இது எடுத்து ஒரு ஹவருக்கு டெய்லி நம்ம வெயிலில் வைக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.